எழுதியிருந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவம். இந்த தவிர நீங்களும் பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்றதை இப்ப பாப்பீங்க. ஒரு பணிப்பெண், இலங்கை பணிப்பெண் ஒருவர் தன்னுடைய சொந்த சகோதரன், வேற யாரும் இல்ல, இந்த நாட்டில் நம்ம நிறைய பேர் வந்து கட்டுற பட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இல்ல, உண்மையிலேயே சொந்த சகோதரன், கூட பிறந்த சகோதரன். இவர் வந்து இவங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. இவங்க வேலை செய்யற வீட்டில் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாரு. ஒரு தடவை வந்திருக்கிறாரு. இவருக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி, இவங்க சகோதரி இல்லையா, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. 2வது தரம் வந்திருக்கிறாரு, வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாரு. கடைசியா 3வது தரம் இவர் பார்க்க வரும்போது, ஆனா இவருடைய மாமா கிட்ட, இந்த சகோதரி வந்து இவங்க மாமா கிட்ட பெர்மிஷன் கேட்டு இருக்கிறாங்க. தம்பி வராரு பாக்குறதுக்கு மாமா அப்படின்னு சொல்லுங்க. சரி ஓகே, இப்ப பாத்துட்டு வா, வெளியில எல்லாம் போக முடியாது, நீ வீட்டாண்டு வந்து பேசி பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களே பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நல்லாவே கேட்டுக்கோங்க, கடைசியில் உங்களுக்கும் இந்த நிலைமை வரலாம். அப்போ என்கிட்ட சாப்பாடு கொஞ்சம் இருக்கு மாமா, கொடுக்கட்டா அப்படின்னு கேட்க ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி இவங்களும் சாப்பாடு சமைச்சு கொடுத்துருக்காங்க. போய் பார்த்துருக்காங்க. கடைசியா 3வது தடவை இவங்க செஞ்ச தவறு என்ன, வீட்டுல இவங்க பார்க்க போயிருக்கிறாங்க. பார்க்க போகும்போது வீட்டுல இருந்து ஒரு மாவு டின்னையும் ஒரு எண்ணெய் கேனையும் வந்து கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. வீட்டுல இருந்து கொண்டு போய் வெளியில கொடுத்து பார்சலை கொடுத்துட்டு பேசிக்கிட்டு நிற்கும் போது ஒரு 5 நிமிஷம் போகல, அவங்களுடைய பாபா வேகமா வண்டியை கொண்டு வந்து இவரோட வண்டிக்கு முன்னாடி மறிச்சிட்டு உடனே இறங்கி இவங்களோட சகோதரனை ஷர்ட் கொலரை பிடிச்சி இழுத்துட்டு இந்த பனிப்பெண்ணையும் சட்டையை பிடிச்சி இழுத்து 2 பேரையும் துவானியாக்குள்ள கொண்டு போய் இழுத்து கொண்டு போட்டுட்டு போலீஸுக்கு கால் பண்ணியிருக்காரு. போலீஸ் வண்டியும் வந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் முன் வீட்டு பாபா வந்திருக்கிறாரு. வந்து இவர் தான் இப்போ எனக்கு கால் பண்ணி சொன்னது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இவங்க வந்து என் வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண், இது யாருன்னு தெரியல, இவங்க 2 பேரும் என்ன கனெக்ஷன் தெரியல, வீட்டில இருந்து நிறைய சாமான் ஒவ்வொரு நாளும் பார்சலா போகுது அப்படின்னு சொல்லி இந்த முன்னு வீட்டுக்காரர் தான் கால் பண்ணி சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிடிச்சேன் இவங்களை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த சகோதரி இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நான் மாமாக்கு தெரியும், மாமா கிட்ட நான் இதை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் மாமா வந்து சொல்லியிருக்கிறாங்க, அனுமாரம் எனக்கு இதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் எனக்கு நீ எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மாமா அங்க இருந்து போயிட்டாங்க. கடைசியில பாபா இந்த சகோதரிக்கும் செம்மையா அடிச்சிருக்கிறாரு, அந்த சகோதரனுக்கும் அடிச்சிருக்கிறாரு. கடைசியில 2 பேரையும் திருட்டு பட்டம் கட்டி ஃபிங்கர் வச்சு ஜெயில போட்டு ஒரு மாதம் ஜெயில போட்டு ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த சம்பவத்தை எனக்கு எத்தி வச்சாங்க. ஆனா அவங்களுடைய வயசையோ அல்லது அவங்களுடைய பேரையோ ஊரையோ குறிப்பிட வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டதால நான் அவங்கள பத்தி சொல்லல. ஆனா இந்த நிலைமை உங்களுக்கும் வரலாம். தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா இந்த நாட்டை பொறுத்த வரையில நம்மளுக்காக யாருமே இல்ல ஆதரவா, உங்களுக்கே தெரியும். இப்ப நான் கூட பேசுறேன், நியூஸ் போடுறேன், நான் என்னால முடிஞ்சதை செய்யலாம், தெரியப்படுத்தலாம், என்னால முடியுமா இருந்தா ஹெல்ப்களை பண்ணலாம். ஆனா என்னைய மீறி, நம்மளுடைய பவரையும் மீறி, நம்மளுடைய மட்டத்தையும் மீறி வரக்கூடிய பிரச்சனைகளால நம்மளால முகம் கொடுக்க முடியாது. அதே போலதான் இந்த நாட்டில் வேலை செய்யக்கூடிய மற்றைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய நண்பர்கள், அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க.